மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். 3 கிழமை, அதாவது 21 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் இருக்கின்ற போது அவற்றுக்குரிய காரணிகளை பற்றி பார்த்தோம். முதலாவதாக உடலிலே ஏற்படுகின்ற பல வகைகளான கிருமி தொற்றை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக 20% இந்த காய்ச்சல் என்னத்துக்காக ஏற்படுகிறது என்றால் உடலிலே இருக்கின்ற புற்று நோய்க்கான காரணம். எனவே இந்த புற்று நோய்களை பலவிதமான புற்று நோய்களாக பிரிக்கலாம். நிணநீர் குழியங்களிலே ஏற்படுகின்ற புற்றுநோய் உங்களுக்கு தெரியும். நிணநீர் குழியம் என்றால் என்ன? எங்களுடைய கையிலே ஒரு சிறு காயம் அல்லது புண் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய கமக்கட்டிலே நெறி போடும் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்திலே கால்களிலே புண்கள் ஏற்படுமாக இருந்தால் இடுப்பு பகுதியிலே அரை பகுதியிலே எங்களுக்கு நெறி போடும், கட்டி வரும். இந்த நெறி அல்லது கட்டி தான் நாங்கள் நிணநீர் குழியங்கள் என்று சொல்லுவோம். எனவே இவற்றிலே ஏற்படுகின்ற புற்றுநோயை நாங்கள் லிம்போமா என்று சொல்லுவோம். இரண்டாவது வகையான புற்றுநோய் என்று சொல்லுகின்ற போது அது இரத்தத்திலே ஏற்படுகின்ற புற்றுநோய், அதை நாங்கள் லியூக்கீமியா என்று சொல்லுவோம். மூன்றாவது வகையான புற்றுநோய் எப்பொழுது நாங்கள் சொல்லுவோம் திண்ம புற்றுநோய், அதாவது சாலிட் டியூமர்ஸ், திண்ம புற்றுநோய் என்று சொல்லுவோம். அதற்கு பல வகைகள் இருக்கின்றது. ஒன்று எங்களுடைய சிறுநீரகங்களில் ஏற்படுகின்ற கட்டி புற்றுநோய்களாக இருக்கலாம். இரண்டாவதாக எங்களுடைய ஈரலிலே ஏற்படுகின்ற புற்றுநோய்களாக இருக்கலாம். மூன்றாவதாக எங்களுடைய சதையை அல்லது பேங்க்ரியாஸ் என்று சொல்லுவோம், இந்த சதையிலே ஏற்படுகின்ற புற்றுநோயாக இருக்கலாம். எனவே ஒரு 4-5 நாட்களுக்கு முதல் 62 வயதுடைய ஒரு தாய் என்னை வந்து அவர் எனக்கு சொன்ன அவருடைய பிரச்சனை என்னவென்றால் தனக்கு வயிற்று எரிவு இருக்கின்றது, கேஸ்ட்ரிக் இருக்கின்றது, அதே நேரத்தில் நல்லா சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது, ஒரு விதமான வருத்தம் இல்லை என்று சொன்னால். பிறகு 3 நாட்களுக்கு நான் அவர்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக்குரிய மருந்தை கொடுத்தேன். அவருடைய குருதி அமுக்கம் எல்லாம் நார்மலாகத்தான் இருந்தது, அதில் ஒரு வித்தியாசம் இல்லை. பிறகு 3 நாட்களுக்கு பிறகு அவர் வந்து சொன்னபோது சொன்னார், இன்னும் எனக்கு சரிவரவில்லை என்று சொல்லி. நான் அவருடைய இரத்தத்தை பரிசோதித்து பார்த்தேன். இரத்தத்தை பரிசோதித்து பார்க்கின்ற போதுதான் எனக்கு தெரிந்தது அந்த இரத்தத்திலே பிழையான ஒரு முடிவு தான், அந்த இரத்த முடிவு வந்திருந்தது. அதில் உங்களுக்கு தெரியும், ESR என்ற ஒரு இரத்த முடிவு இருக்கின்றது. அது சாதாரணமாக 10-20க்குள்ளுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த அம்மாவுக்கு 138 மில்லிமீட்டராக இருந்தது முதலாவது மணித்தியாலத்திலே. அதே நேரத்திலே இந்த ஃபுல் பிளட் கவுண்ட் எனப்படுகின்ற முழு பரிசோதனை, இரத்த முழு பரிசோதனை நாங்கள் செய்து பார்த்த போது அவருடைய வெண்குருதி சிறுதுணைக்கினுடைய அளவு 18,000 இருந்தது. எனவே இதில் இருந்து என்னாலே கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தது இவருக்கு வேறொரு விடயம் போகிறது. அதில் முக்கியமாக இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். உண்மையாக நான் எதிர்பார்க்காத ஒன்று, அவருடைய இரத்தத்திலே இருக்கின்ற சிறுநீரிலே வடிகட்டப்படுகின்ற, அதாவது சிறுநீரகங்களினாலே வடிகட்டப்படுகின்ற ஒரு வேதியியல் பொருள், ஒரு ரசாயன பொருள், கிரியேட்டினின் என்று சொல்லுவோம். இந்த கிரியேட்டினையும் நான் பரிசோதித்து பார்க்கின்ற போது அது மிகவும் 3.5 மில்லிகிராமாக டெசிலீட்டராக இருந்தது. 3.5 மில்லிகிராம் பெர் டெசிலீட்டராக இருந்தது. இது சாதாரணமாக 1.1 மில்லிகிராமாகத்தான் இருக்க வேண்டும், 3.5. அதே நேரத்திலே அவருடைய சிறுநீரிலே வடிகட்டப்படுகின்ற சிறுநீரின் அளவு, சிறுநீரகங்களினாலே வடிகட்டப்படுகின்ற சிறுநீரினுடைய அளவு GFR என்று சொல்லுவோம், அது பார்த்தபோது 13 மில்லியாக, ஒரு நிமிடத்துக்கு 13 மில்லியாக இருந்தது. இது மிக மிக குறைவு. எனவே இந்த புற்றுநோய் காரணமாக அவருக்கு இந்த சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த நோயாளியை நீங்கள் பார்த்தால், அவருடைய மகளிடம் நீங்கள் விசாரித்தால் அவருக்கு ஒரு விதமான வருத்தமும் இல்லை. இந்த 4-5 நாட்களாகத்தான் அவருக்கு இந்த வயிற்று எரிச்சல் இருக்கின்றது என்று சொல்லி அவர் சொன்னார். எனவே இப்படித்தான் இந்த புற்றுநோய்கள் எங்களுக்கு வரும். என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சிறு வருத்தம் தந்தால் ஒரு பார்மசிக்கோ அல்லது கிட்டே இருக்கிற வைத்தியம் போய் மருந்தெடுப்போம், அது கொஞ்சம் குறைந்திடும். பிறகு திருப்பி வருத்தம் வரைக்க திருப்பி போவோம். ஆனால் எந்த ஒரு நிலைமையிலும் இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இதற்கு முதல் எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. இதற்குரிய ஒரு 15 வருடங்களுக்கு முதல் ஒரு ஆசிரியர் வந்தார்.
அவர் சொன்னார், டாக்டர் எனக்கு உடம்பு அவ்வளவு சரியில்லை, உடம்பு அவ்வளவு வேலை செய்யலை, முந்தி மாதிரி எனக்கு பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க முடியாமல் இருக்கின்றது, முந்தி மாதிரி சத்தம் போட முடியாது, கொஞ்சம் டக்குன்னு கலைக்கின்றதுன்னு சொன்னார். நான் உடனடியாக அவருடைய குருதி அமுக்கத்தை பார்த்தேன். குருதி அமுக்கம் சாதாரணமாக இருந்தது. இருதயத்தை பரிசோதித்து பார்க்கின்ற போது அதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. கடைசியில் இரத்தத்தை தினத்தில் அவருடைய இரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபினுடைய அளவு, இரத்தத்தினுடைய தடிப்புத்தன்மை, ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் அதுவும் ஒரு 13 மாதிரி தான் இருந்தது. பிறகு முழு இரத்த பரிசோதனை, ஃபுல் பிளட் கவுண்ட் என்று சொல்லுவோம், அதில் இருக்கின்ற இந்த வெண்குருதி சிறுதுணைக்கின் அளவு பார்த்தால் 58,000 இருந்தது. அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கின்றது? இரத்த புற்றுநோய். இன்னும் அவர் 15 வருடங்களாக அவருடைய நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வேலையில் இருந்து அவர் ஓய்வூதியம் பெற்று விட்டார். எனவே இங்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், அதாவது யாருக்கும் உடம்பு சரியில்லை, கஷ்டமாக இருக்கிறது என்றால் ஒரு தடவையாவது உங்களுடைய இரத்தத்தை பரிசோதித்து பாருங்கள். இது மிக மிக முக்கியமானது. எனக்கு வேலை கூட, வேலை பளு கூட, வேலைத்தளங்களிலே பிரச்சனை கூட, ஸ்ட்ரெஸ் கூட, என்னுடைய மேற்பார்வையாளர், என்னுடைய பெரியவர் எனக்கு சரியான கரைச்சல் கொடுக்கிறார் என்று சொல்லி போட்டு அதன் காரணமாகத்தான் எனக்கு கொஞ்சம் மனநிலை குழப்பம் இருக்கின்றது என்று சொல்லி போட்டு ஒன்றையும் தள்ளிவிடாதீர்கள். ஒரு சிம்பிளான, ஒரு மிகவும் எளிமையான ஒரு இரத்த பரிசோதனை எனப்படுவது என்ன? இந்த ஃபுல் பிளட் கவுண்ட், அதாவது முழு இரத்த பரிசோதனை. அதே நேரத்தில் இஎஸ்ஆர், நேற்று நான் முதல் சொன்ன 62 வயசுடைய அம்மாவோட இஎஸ்ஆர் 138 மில்லிமீட்டர் முதலாவது மணத்தியாலத்தில், ஃபர்ஸ்ட் அவரில். எனவே என்ன செய்ய வேண்டும்? இவற்றை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அண்மையிலே கூட எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எங்களுடன் 2-3 வருடங்கள் குறைவாக இருந்த அவர் வைத்திய நிபுணராக இருக்கிறார். அவரும் கூட அண்மையிலே இங்கிலாந்திலே மார்பு நோய், பிரஸ்ட் கேன்சரினாலே அவர் இறந்திருக்கிறார். எனவே வயிற்றுநோய் நாங்களும் கூட கொஞ்சம் ஓடியாடி திரிகின்ற போது நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் இதை நாங்கள் கவனித்துக் கொள்வதில்லை. சில பேர் என்ன செய்வார்கள்? இந்த நோய் இருக்கவர்களுக்கு இரவிலே நித்திரை போவது சரியான குறைவாக இருக்கும். நித்திரை போது குறைவாக இருக்கும், கனவுகள் வெறும் பயங்கரமான கனவுகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு கூட அண்மையிலே ஒரு நோயாளி வந்தால் அவருக்கு இரவில் நித்திரை போவதில்லை. நான் சரி செய்து சோதித்து பார்ப்போம். அவரே விரும்பினார் இரத்த பரிசோதனை செய்ய. நான் அவருடைய இரத்தத்தில் இருக்கின்ற சீனியுடைய சுகர்ல அளவு எல்லாம் சோதித்து பார்த்தேன். கடைசியிலே பார்க்க போது அவர் ஹீமோகுளோபின் அளவானது 9.8. அவர் ஒரு பியோ வெஜிடேரியன், அதாவது அவர் ஒரு விதமான மாமிசைமத்தையோ பாலையோ பசுப்பாலையோ குடிக்காத ஒருவர். என்றபடியால் ஹீமோகுளோபின் அளவு 9.8 இருந்தது. பிறகு அவருக்கு அதுக்குரிய சிகிச்சை கொடுத்த போது அது முற்றிலுமே குறைவடைந்து விட்டது. எனவே என்ன, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குளறுபடி, ஏதாவது ஒரு மாற்றம், என்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, வேலை செய்ய கஷ்டமாக இருக்கிறது, படிப்பிக்க கஷ்டமாக இருக்கிறது சொன்னால் கட்டாயமாக உங்கள் இரத்தத்தை நீங்கள் பரிசோதித்து பார்க்கின்ற போது உங்களுக்கு ஏதாவது புற்றுநோய் இருப்பதை கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் காய்ச்சல், கொஞ்சம் காய்ச்சி இன்றைக்கு உடம்பு சுடுகிறது, 2 பேராசிட்டமால் வில்லையே போட்டேன், மாறிவிட்டது. இன்னொரு 4 நாளுக்கு பிறகு திருப்பி கொஞ்சம் உடம்பு சுடுகிறது, காய்ச்சலும் இல்லை என்றால் தயவு செய்து இரத்த பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் முக்கியம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே தொடர்புகள் வேணுமாக என்றால் 0094-7735-62-45 தொடர்பு கொள்ள முடியும். பொழுந்திருக்கிற பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.